கார்த்திகேயன், மனுப்பட்டி ஊராட்சி செயலாளர், மதிக்கரை ஊராட்சி ஒன்றியம். இந்த மனுப்பட்டி ஊராட்சியில் மண்புழு உரமானது மனுப்பட்டி ஊராட்சியால் மனுப்பட்டி ஊராட்சியின் தூய்மை காவலர்களை கொண்டு மனுப்பட்டி ஊராட்சியில் தினக்கழிவு மேலாண்மை கூடத்தில் தயார் செய்யப்பட்டு வருகின்றது. இது முழுக்கவே மனுப்பட்டி ஊராட்சியின் தூய்மை காவலர்களால் தயாரிக்கப்பட்டு இப்போ மனுப்பட்டி மதிக்கரை ஊராட்சியில் உள்ள 9 ஊராட்சிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அதிகமாக மண்புழு தயாரிக்கும் பட்சத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் ஊராட்சிகளுக்கு மனுப்பட்டி ஊராட்சியின் சார்பில் மண்புழு வழங்கப்படும். மண்புழு உரத்தை முத எடுத்து அதை கீழே பச்சை சாணியை கரைச்சி அது கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்புழு உரத்தை போட்டுட்டுங்க. மண்புழு உரத்தை மேலே கொஞ்சம் வெல்லமும் மிக்ஸ் பண்ணி சாணியும் வெல்லமும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அந்த உரத்து மேலே தெளித்து விட்டு பெட்டு மாதிரி ஒரு தரையிலையும் போடலாம், இல்லை ஒரு குண்டாலையோ மண்பானையிலையோ எதுலையோ ஒன்று போடலாம். நாங்கள் மண்பானைக்குள்ளே வச்சு தான் போடுறோம். போட்டு அதை 40 நாள் இல்லைன்னா 35 நாள் அந்த மாதிரி வச்சோம்னா நல்லா கோணிப்பையை வச்சு மூடி வச்சு டெய்லியுமே தண்ணி தெளித்து வச்சு பார்த்துட்டோம்னா அந்த மேலே போத்திருக்கிற கோணிப்பை ஒரு 40 நாளில் காணாமல் போயிடும். அந்த கோணிப்பை காணாமல் போயிடுச்சுன்னா மண்புழு உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கோணிப்பை இல்லாதப்போ அதை எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். அதை தனித்தனியாக எடுத்துட்டு உரத்தை தனியாக மண்புழு தனியாக பிரிச்சு